ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8ல் 4 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? முத கணக்கு P ஆஃப் A 2/3, P ஆஃப் B 2/5, P ஆஃப் A சேர்ப்பு B 1/3 எனில் P ஆஃப் A வெட்டு B ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை பார்த்த உடனே என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் தெரியுமா? கூட்டல் தேற்றம் ஃபார்முலா என்ன? P ஆஃப் A சேர்ப்பு B ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு பிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதில் தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போடுங்க பார்க்கலாம். அப்போ A வெட்டு B கிடச்சிரும். இப்போ P ஆஃப் A சேர்ப்பு பிங்கிறது 1/3, P ஆஃப் Aங்கிறது 2/3, P ஆஃப் Bங்கிறது 2/5 மைனஸ் P ஆஃப் A வெட்டு B தான் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது இங்கே கழித்தலில் இருக்குது. நம்மளுக்கு ஆன்சர் எப்போவுமே நம்ம கூட்டலில் தான் கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணலான்னா, இதை கூட்டலாக மாற்றுறதுக்கு இது இந்த சைடு இருக்கிற சமத்துக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் இங்கே கழித்தல் இருக்கிறது இந்த சைடு கூட்டலாக வந்துருமா? அப்போ பாருங்கள், இதை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ இது கூட்டல் A வெட்டு பின்னு வந்துடும். சரியா? ஈக்குவல் டு, அப்போ இங்கே இருக்கிற நம்பர் இங்கே கொடுத்துட்டேன், இங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. 2/3 ப்ளஸ் 2/5ங்கிறது இது இங்கே இருக்கிற நம்பர் இங்கே கூட்டலில் இருக்குது, இந்த சைடு வரும்போது கழித்தலில் வருமா? கழித்தல் 1/3. கூட்டலில் இருக்கிறத முதல்ல கூட்டிக்கலாம், அதுக்கப்புறம் கழிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா கீழே ஒரே மாதிரி இல்லை. அப்போ ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா என்னவா கொண்டு வரலாம்? ரெண்டுக்கும் பொதுவாக வர மாதிரி 15 எடுத்துக்கலாமா? 15 எடுத்தால் அப்போ கீழே 15ஆக மாற்றணுன்னா 3 5ஆல் பெருக்கணும், 5 3ஆல் பெருக்கணும். அப்போ கீழே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே தான் மேலே பெருக்குவோமோ. அப்போ இங்கே 3ஆலையும் இங்கே 5ஆலையும் பெருக்கணும் அப்படின்னா அப்போ மேலே என்ன ஆகும்? இங்கே I2 10 கூட்டல் இங்கே 2 3 6, கீழே ரெண்டுக்குமே 15 இருக்கும். இங்கே கழித்தல் 1/3 அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்னென்னு வரும்? 10 6 கூட்டினா 16/15 வருதா? இப்போ பாருங்கள், கீழே இங்கே கழித்தல் 1/3 இருக்குது. இப்போ இதில் கழிக்கணுமா? கழிக்கிறதுக்கு கீழே இங்கேயும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ 3ங்கிறதையே 15ஆக மாற்றிடலாமா? மாற்றணும் அப்படின்னா இங்கே 5ன்னு வரும், இங்கே பெருக்குனா மேலேயும் 5ன்னு வருமா? அப்போ பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும்? மேலே இங்கே 16 இருக்குது, மைனஸ் 5 5ன்னு வரும், பை கீழே 15. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 16லேருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 11 11/15. அப்போது P ஆஃப் A வெட்டு பியோட ஆன்சர் 11/15. அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு. இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள். A மற்றும் B ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் P ஆஃப் A 0.42, P ஆஃப் Bங்கிறது 0.48 மற்றும் P ஆஃப் A வெட்டு B 0.16 எனில் இப்போ 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், P ஆஃப் A இல்லை. A இல்லைன்னா என்ன அர்த்தம்? A இல்லைன்னா பார்னு சொல்லுவோம். அப்போ A இல்லைன்னா A பார். அப்போ P ஆஃப் A பார். சரியா? இப்போது இதை கண்டுபிடிக்கணுமா? அப்போ P ஆஃப் A பாருக்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் A பார் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இங்கே P ஆஃப் A பார்னா P ஆஃப் A பார் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா P ஆஃப் A பார் ஈக்குவல் டு 1. இங்கே கூட்டல் இருக்கிற P ஆஃப் A இந்த சைடு வரும்போது கழித்தலில் வருமா? அப்போ 1 மைனஸ் P ஆஃப் Aன்னு வருமா? அப்போ P ஆஃப் A பாருக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? 1 மைனஸ் P ஆஃப் Aன்னு போடலாம். இப்போ 1 மைனஸ் P ஆஃப் Aங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0.42 அப்படின்னு. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 1லேருந்து 0.42 போயிடுச்சுன்னா 0.58. சரியா? P ஆஃப் A பார் 0.58. அடுத்து பாருங்கள், P ஆஃப் B இல்லை. B இல்லைன்னா அதே மாதிரி P ஆஃப் B பாரா? இப்போ B பாருக்கான ஃபார்முலா இதே மாதிரியே எடுத்துக்கலாம். இங்கே ஏன் இருக்குது, நம்ம இங்கே Bன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்போது B பார் P ஆஃப் B பார் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு வரும்? 1 மைனஸ் P ஆஃப் Bன்னு வரும். இப்போ பாருங்கள், 1 மைனஸ் P ஆஃப் Bங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0.48. அப்போ 1லேருந்து 0.48 கழிச்சோம் அப்படின்னா 0.52ன்னு வரும். அதுதான் P ஆஃப் B பார். சரியா? இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள். P ஆஃப் A அல்லது B. அல்லதுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அல்லதுன்னா சேர்ப்பு, மற்றும்னா வெற்றுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ P ஆஃப் A அல்லதுன்னா சேர்ப்பு B. அப்போ இதுக்கான ஃபார்முலா கூட்டல் தேற்றமா? P ஆஃப் A சேர்ப்பு B. ஃபார்முலா என்ன? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு Bங்கிறது ஃபார்முலா. இப்போ இதில் எல்லாமே இருக்குது, போடலாம். பாருங்கள், P ஆஃப் Aங்கிறது
0.42, பி ஆஃப் பிங்கிறது 0.48, பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 0.16. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க பார்க்கலாம். கூட்டினா என்னென்னு வரும்? 42ஐயும் 48ஐயும் கூட்டினா 90ன்னு வருமா? 0.90ன்னு வரும். கழித்தல் 0.16 கழிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும்? 0.74ன்னு வருமா? அவ்வளோதான். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி 0.74. இப்போ மூணாவது கணக்கு பாருங்க. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் நம்மளுக்கு தெரியும் ஏ வெட்டு பி வந்து 0. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் ஏ வெட்டு பி வந்து 0. அப்போ ஏ வெட்டு பிங்கிறது இதில் வராது. அடுத்து பாருங்க. மேலும் பி ஆஃப் ஏ இல்லை வந்து 0.45ஆமா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி 0.65 எனில் பி ஆஃப் பிஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது யோசிச்சு பாருங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். அந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா இப்போ பி ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இல்லைன்னா பி ஆஃப் ஏ பார் தானே, இல்லைன்னா பார். அப்போ பி ஆஃப் ஏ பார் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பி ஆஃப் ஏவும் தெரியாது, ஆனால் பி ஆஃப் பி கேட்குறாங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இங்கே வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதனால் இந்த வெட்டு பிங்கிறது வராது. இப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் தெரியும். இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது, சப்போஸ் பி ஆஃப் ஏ தெரிஞ்சுது அப்படின்னா பி ஆஃப் பி நம்ம இந்த ரெண்டு தெரிஞ்சது ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா பி ஆஃப் பி கிடச்சிரும். அப்போ ஏ தெரியாது. அதுக்கு வேண்டி தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலாவை போட்டோம் அப்படின்னா, அதாவது பி ஆஃப் ஏ பாருக்கு பதிலாக 1 மைனஸ் பி ஆஃப் ஏ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இப்போ பி ஆஃப் ஏ கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எப்படின்னு. பி ஆஃப் ஏ பாருங்கிறது அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? 0.45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிங்கிறது 0.65ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கான ஃபார்முலா போடலாம் பாருங்கள். பி ஆஃப் ஏ பாருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு பார்த்தோமா? இப்போ பி ஆஃப் ஏ பார் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னது 0.45ன்னு. இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான், அதாவது பி ஆஃப் ஏ இங்கே மைனஸில் இருக்குது, அதை ப்ளஸில் கொண்டு வரணும்னா சமத்துக்கு இந்த சைடு கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தால் இங்கே ப்ளஸில் வந்துடும். இப்போ பி ஆஃப் ஏ இங்கே இருக்கிற நம்பர் இந்த சைடு கொடுத்துடலாம் பாருங்கள். அப்போ இங்கே 1ங்கிறது இருக்குது, இங்கே கூட்டல் இருக்கிற நம்பர் இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல் வரும். கழித்தல் 0.45ன்னு வருமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா 0.55. பி ஆஃப் ஏங்கிறது 0.55. இப்போ பி ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து பி ஆஃப் ஏவை போட்டோன்னா இப்போ பி ஆஃப் பி கிடச்சிருமா? இப்போ போடலாம் பாருங்கள் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, அதாவது ஏ வெட்டு பிங்கிறது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதனால் 0. இப்போது ஏ சேர்ப்பு பிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.65. பி ஆஃப் ஏங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 0.55 கூட்டல் பி ஆஃப் பின்னு இருக்கா? இப்போ பி ஆஃப் பி தானே வேணும், அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது இங்கே கூட்டலில் இருக்குது, அதனால் இங்கே அப்படியே வச்சுக்கலாம். பி ஆஃப் பியை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இது இந்த சைட் போச்சுன்னா கழித்தல் போகுமா? இப்போ 0.65லிருந்து 0.55 கழிக்கணும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வரும்? 0.10ன்னு வருமா? அதுதான் பி ஆஃப் பி. சரியா? இப்போ பி ஆஃப் பியோட வேல்யூ 0.10. அவ்வளோதான். அடுத்து 4வது கணக்கு. ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது இதுக்கு முன்னாடி கணக்குல எல்லாம் அல்லதுன்னு கொடுத்தா சேர்ப்புன்னு போடுவோம், மற்றும்னு கொடுத்தா வெற்றுன்னு போடுவோமா? இங்கே இந்த கணக்கில் என்ன அப்படின்னா அதை நேரடியாக கொடுக்காம சில வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு, அதாவது குறைஞ்சது ஏதாவது ஒன்றாவது நடக்கணும் அப்படின்னா ஏயும் நடக்கலாம் பியும் நடக்கலாம் தானே. அப்போ ரெண்டுமே அப்படின்னா அல்லதுன்னு போடுவோமா? அதைத்தான் நான் எழுதுகிற பாருங்க. ஏ சேர்ப்பு பி அதுக்கான நிகழ்தகவு தானே. அப்போ நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி எவ்வளோ? 0.6. எடுத்து பாருங்க. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறணும்னா மற்றும் போடுவோமா? கரெக்டா? ரெண்டில் ஏதாவது ஒன்றுனா அல்லது, அல்லதுன்னா ஏ சேர்ப்பு பி. ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா மற்றும்னு சொல்லுவோமா? ஏ மற்றும் பி நடைபெறுதுன்னு சொல்லுவோம். அப்போது பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க?
0.2ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலால போடலாம். என்னது கூட்டல் தேற்றம் தெரியுமா? ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா? இப்போ இதிலிருந்து தெரிஞ்சது இந்த வேல்யூஸ் அதில் போடலாம் பாருங்கள். அப்போ ஏ சேர்ப்பு பின்னா 0.6 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் இதுக்கு 0.2. இப்போ இதை ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் பாருங்கள். அப்போ இங்கே 0.6 இது மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 0.6ஐயும் 0.2ஐயும் கூட்டினா 0.8ன்னு வரும். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ 0.8ன்னு கிடச்சிருக்கா? இப்போ பாருங்கள். இப்போ ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி தான் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பி ஆஃப் ஏ பார் கேட்டிருக்காங்களா? இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அவங்க கேட்டிருக்கிறத எடுத்து எழுதலாம். அதுக்கான ஃபார்முலா போடலாம். பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அதே தானே. அதாவது பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதலாம். ப்ளஸ் இருக்கா இங்கே? இப்போ ப்ளஸ் பி ஆஃப் பி பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் பின்னு போடலாம். இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் பி ஆஃப் ஏ, இங்கேயும் மைனஸ் பி ஆஃப் பி. 1 கூட்டினா 2 இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2ல் இருக்கிற மைனஸையும் பொதுவாக நான் வெளியே எடுத்துறேன். அப்போ எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் போட்டோன்னா அப்போ உள்ள இதுவும் ப்ளஸ்ன்னு ஆயிரும், இதுவும் ப்ளஸ்ன்னு ஆயிருமா? இப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. சரியா? புரிஞ்சுதா? 2லேருந்தும் நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ மைனஸில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதை இங்கே எழுதியிருக்கேண்ணா. இப்போ பாருங்கள், 2 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு? 0.8ன்னு. இப்போ கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வரும்? 2லேருந்து 0.8 போயிடுச்சுன்னா 1.2. அவ்வளோதான். இப்போ பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாருக்கானது ஆன்சர் 1.2. 5 பாருங்கள். நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு 0.5 மற்றும் பிக்கான நிகழ்தகவு 0.3. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் அப்போ ஏ வெட்டு பிங்கிறது 0 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எனில் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் நிகழாமல்னா ஏ பார் வெட்டு பி பாரா. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து ஏ பார் வெட்டு பி பாருக்கான ஃபார்முலா ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். சரியா? அப்போ இது நம்ம பின்னாடி எழுதுவோம் ஃபார்முலாவை. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ சேர்ப்பு பி வேணும். அதுக்கு வேண்டி தான் அவங்க இங்கே ஏக்கான நிகழ்தகவு பிக்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. அப்போது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் போட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏக்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏவா என்னது 0.5. அடுத்து பிக்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் பிங்கிறது 0.3. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கான நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் அந்த ஏ வெட்டு பிங்கிறது வராது. இப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பிங்கிறது ஃபார்முலா. இப்போ ஏ சேர்ப்பு பி வேணும் அப்படின்னா பி ஆஃப் ஏங்கிறது 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பிங்கிறது 0.3 கூட்டினா 0.5 0.3 கூட்டினா 0.8ன்னு வருதா? இது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்ம கண்டுபிடிச்சிட தேவையானது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏயும் பியும் நிகழாமல் இருக்கு. அப்போ இது எப்படின்னு எடுக்கலாம்? ரெண்டுமே நிகழாமல்னா பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார். இது நான் சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், இதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம அதாவது பி ஆஃப் ஏங்கிறத 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பாருங்கிறத 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதுவோமா? அப்போ இங்கே பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி பாருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? இதே மாதிரி எழுதலாமா? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னு எழுதலாமா?
ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வேண்டி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். என்னது 0.8. அப்போ 1லேருந்து 0.8 போயிடுச்சுன்னா 0.2. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.